ஐயா, ம் கலைஞர் உரிமை தொகை. ஆமா திமுக அரசாங்கம் கொண்டு வந்த கலைஞர் உரிமை தொகை. ஆமா நீங்க இப்ப இந்தியா கூட்டணியை வந்து ஐயாவளி மக்கள் சார்பா நீங்க ஆதரிக்கிறீங்க. ஆமையா. இப்போ இந்த உங்ககிட்ட ஒரு சில கேள்வி நாங்க கேட்கிறோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறையாக 10 ஆண்டு ஆட்சி காலமாவது அதை நீங்க அவங்க செய்யல. இனி வரப்போகிற ஆட்சி வந்து செய்ய போவதாக சொல்றாங்க. அதற்கு முன்பாக என்ன காரணம்னா, அரசு கொடுக்கக்கூடிய இந்த உரிமை தொகை கொடுக்கக்கூடிய அதை வந்து பிச்சை காசுன்னு சொல்றாங்க. யாரு? குஷ்புங்கிறவங்க வந்து பிச்சை காசுன்னு சொல்றாங்கய்யா. அப்ப அந்த பிச்சை காசு சொல்றவங்க இப்போ அதே போல வெள்ள நிவாரண நிதி நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு மத்திய அமைச்சர், நிதியமைச்சரா இருக்கக்கூடிய அந்த அம்மா வெங்காய வளம் வந்து விலையேறி போச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, நான் வெங்காயமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற அம்மா, வெள்ளம்மாப்பா வீட்டுல வெள்ளம் வந்துட்டா இந்த 1000 ரூபாய் அப்படி, வீடு இருந்துச்சா இந்த 500 ரூபாய் அப்படி, பிச்சை காசு மாதிரி போட்டா என்ன அர்த்தம்னா அவங்களும் இழிவா பேசுறாங்க. இப்ப என்னன்னா, திமுக அரசாங்கம் கொடுக்க ஒரு 1000 ரூபாய எல்லா பெண்களும் பிச்சை காசுன்னு சொல்லி இழிவாப்படுத்துறாங்க, பிச்சை காசு வாங்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்கய்யா. இவங்க ஆட்சிக்கு வந்தா 3000 ரூபாய் தருவதாக சொல்றாங்க. அவங்க அதுக்கு உங்க பதில் என்னையா? அதான் என்னையா, அந்த நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி அந்த மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் அந்த அம்மா இந்த மாதிரி வீடு இருந்துச்சு 500 ரூபாய், இந்த வெள்ளமா போச்சு அந்த 1000 ரூபாய், அதை பிச்சை காசுன்னு சொல்லி நீங்க சொன்னாங்க. சரி, அது போகட்டும். அந்த நம்ம பிஜேபியில இருக்க அந்த குஷ்பு மேடம் அந்த அம்மா, அந்த அம்மாவும் 1000 ரூபாய் பிச்சை காசுன்னு சொன்னாங்க. எதுக்கு சில பெண்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க, தமிழகம் முழுவதும் கண்டனம் தெரிவிச்சாங்க. அது போக இன்னைக்கு மக்களுடைய நலன் கருதி இன்னைக்கு அரசு 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகைன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அதான் என்னன்னா, இவங்களும் கொடுக்க மாட்டாங்க, குடுக்கறாலையும் குறை பேசுவாங்க. அப்ப இதுல என்னையா இருக்கு? அப்ப இதுக்கு 10 ஆண்டு காலமா ஆண்டு இருக்காங்க. அப்ப மக்களுடைய சில கஷ்ட சூழ்நிலைகள், சில அத்தியாவசியங்கள்லாம் இப்ப தெரியாம ஆட்சி நடத்துறாங்களா, இல்லாட்ட தெரிஞ்சுக்கிட்டே வேண்டாம் ஆட்சி நடத்துறாங்கன்னு தெரியல. அது போக இனி வரக்கூடிய ஆட்சி காலத்துல 3000 ரூபாய் கொடுப்பாங்க. இனி வரக்கூடிய ஆட்சி காலத்துல 3000 ரூபாய், அதாவது என்னையா, இவங்களே பிச்சை காசு 1000 ரூபாய் சொல்லி இவங்களே சொல்றாங்க. சரி, அப்ப இவங்க 3000 கொடுக்க வந்து எந்த காசு கொடுக்க போறாங்க? என்ன காசு? என்ன காசு? சரி, இவ்வளவுதான் இவங்க சொல்றபடியே இருந்து போட்டீங்க. அப்ப நீங்க 1000 ரூபாய் பிச்சை காசு கொடுக்காம சொல்லி சொல்றீங்களா? அவங்க கிட்ட எதுக்கு நீங்க ஓட்டு கேட்டு வரீங்க? அதானே. அப்ப எங்க கிட்ட கைய வந்துறீங்க, காலில் விட வரைக்கும் தயாரா நீங்க எங்கிட்ட ஓட்டுக்காக பிச்சை எடுக்கிறீங்களா? அதான் அப்படித்தான் சொல்லணும். நீங்க ஓட்டுக்காக எங்கிட்ட பிச்சை கேட்கிய, ஐயா எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி கைய வந்துறிய. அப்ப அரசாங்கம் உரிமை தொகை கொடுக்குது, நாங்க பிச்சை வாங்குறோம் ஐயா, நீங்க சொல்ல மாதிரி வச்சுக்கிட்டோம். அப்ப நீங்க எங்கிட்ட ஓட்டு கேட்க வந்து பிச்சை கேட்கலாம, இந்த பிச்சை தானே. அப்ப எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்து ரத்தமா, என்னையா இது அர்த்தம்?